18வது மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக பர்த்ருஹரி மஹதாப் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்தான் இன்றும் நாளையும் எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். 18வது மக்களவையுடைய தற்காலிக சபாநாயகராக பர்த்ருஹரி மஹதாப் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்காலிக சபாநாயகருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் என்பது அண்மை செய்தி. இன்று கூடியிருக்கக்கூடிய மக்களவை எம்பிக்கள் பொறுப்பேற்க இருக்கின்றனர். இந்த சூழலில் எம்பிக்களுக்கு பதவியேற்று வைப்பதற்காக தற்காலிக சபாநாயகராக பர்த்ருஹரி மஹதாப் அறிவிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை மேலும் அதிக வழங்குவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். காவியா, இப்போ இந்த தற்காலிக சபாநாயகர் பதவியேற்றுக் கொண்டிருக்காருங்க தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ எம்பிக்களுக்கெல்லாம் அவர் பதவியேற்க வைக்க இருக்கிறாரு. அது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம். நாட்டின் 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரானது இன்று சரியாக 11 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் இடைக்கால தற்காலிக சபாநாயகராக பாஜக எம்பி பர்த்ருஹரி மஹதாப் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இப்போது சபை உறுப்பினராக பதவி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 280 எம்பிக்கள் பதவியேற்கின்றனர். தொடர்ந்து இவரது தற்காலிக சபாநாயகர் பதவியேற்ற பின் அடுத்தடுத்து புதிய எம்பிக்களும் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உட்பட மீதமுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை பதவியேற்க இருக்கின்றனர். இடைக்கால சபாநாயகராக 7 முறை எம்பியாக இருந்த பர்த்ருஹரி மஹதாப் நியமனம் தொடர்பாக முன்னதாகவே சர்ச்சை என்பது அதிகரித்து வந்தது. தலித் தலைவரும் கேரளாவில் இருந்து 8 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவருமான கொடிக்குனில் சுரேஷை தற்காலிக சபாநாயகராக நியமிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தன. ஆனால் இதனை மறுத்து தற்போது மஹதாப் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். லோக்சபா சபாநாயகர் ஜூன் 26ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் தற்காலிக சபாநாயகர் நியமனம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை லோக்சபாவின் முதல் சில அமர்வுகளுக்கு இடைக்கால சபாநாயகராக மஹதாப் இயங்கி தலைமை தாங்கி நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கி 2 நாட்களுக்கு பிறகு புதிய சபாநாயகரின் பெயரை பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை அறிவிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தொடர்ந்து தனிப்பெரும்பான்மையுடன், அதாவது பாஜகவின் தனிப்பெரும்பான்மையுடன் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இன்று தொடங்கி நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நீட் மற்றும் நெட் ஆகிய போட்டித் தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பிரச்சனை எழுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் ஜெனரல் சுபோக் சிங்கை மாற்றியமைத்து ஏஜென்சியின் செயல்பாட்டை மதிப்பாய்வு செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்ற இந்த நிலையில் இன்று இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மாநிலங்களவையானது நாளை மறுநாள் தொடங்கி நடைபெற இருக்கிறது.